வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல கம்ப்ரைஸ், கன்சிஸ்ட் ஆஃப் அண்ட் கன்டைன் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப காமனா யூஸ் பண்ற சில வார்த்தைகள். ஆனா, நாம நெறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். இத யூஸ் பண்றப்போ. ஸோ, அந்த மிஸ்டேக்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணலாம்? அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா நாம ஒரு பொருள் இல்லன்னா ஒரு விஷயம். இதுல வந்து இதெல்லாம் அடங்கி இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் இது. அப்படின்னு நம்ம அதுல இருக்கிற பார்ட்ஸ பத்தி நம்ம பேசுவோம். இப்ப இந்தியாவுல 28 ஸ்டேட்ஸ் இருக்கு. இந்த ஜூஸ்ல இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் இருக்கு. இப்படிலாம் நம்ம அதுக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேசுறதுக்கு இந்த வார்த்தைகள யூஸ் பண்ணுவோம். இதுல நம்ம முதல்ல அந்த கம்ப்ரைஸ் அண்டு கன்சிஸ்ட் ஆஃப் அத எடுத்துக்கலாம். ஸோ இது 2த்தையும் நம்ம இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணுவோம். ஸோ 1ல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம் இல்லையா? அந்த காம்போனன்ட்ஸ். அத நம்ம முழுமையா எல்லாத்தையும் நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னா, அப்போ நாம இந்த கம்ப்ரைஸ் இல்லன்னா கன்சிஸ்ட் ஆஃப் 2ல எதையாவது ஒண்ண யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீம் இருக்கு. அந்த டீம்ல 10 பிளேயர்ஸும், ஒரு கோச்சும் இருக்காங்க. இவுங்க அடங்கியது தான் அந்த டீம் அப்படின்னு நம்ம சொல்லணுமானா, அப்ப நாம கம்ப்ரைசஸ் இல்லன்னா கன்சிஸ்ட் ஆஃப் 2ல எத வேணா யூஸ் பண்ணலாம். இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த 11 மெம்பர்ஸ் தவிர வேற யாரும் அந்த டீம்ல இல்லை. அந்த டீம்ன்றது வெறுமனே இந்த 10 பிளேயர்ஸும், கோச்சும் மட்டும் தான். இவுங்கள தாண்டி வேற யாரும் இல்லை. அப்படின்னு நாம அதுல இருக்கிறவங்கள முழுமையா சொல்றப்ப தான் நாம இந்த கம்ப்ரைஸ் இல்லன்னா கன்சிஸ்ட் ஆஃப் 2ல எதையாவது ஒண்ண நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ, த டீம் கம்ப்ரைசஸ் 10 பிளேயர்ஸ் அண்ட் அ கோச் அப்படி நம்ம சொல்லலாம். இல்ல the டீம் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 10 பிளேயர்ஸ் அண்ட் அ கோச் இப்படி நம்ம சொல்லலாம். நாம இந்த கம்ப்ரைஸ் இத யூஸ் பண்றப்ப பண்ற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இத வந்து கன்சிஸ்ட் ஆஃப் மாதிரியே யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால, த டீம் கம்ப்ரைசஸ் ஆஃப் 10 பிளேயர்ஸ் அண்ட் அ கோச் அப்படி நெறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா, த டீம் இஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் 10 பிளேயர்ஸ் அண்ட் அ கோச் அப்படி சொல்லுவாங்க. ஸோ 2மே தப்பு. நம்ம வெறுமனே கம்ப்ரைஸ் அப்படின்னு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல த டீம் அப்படின்றது 3 பெர்சன் சிங்குலர் இல்லையா? அதனால தான் நம்ம கம்ப்ரைசஸ்ன்னு போட்டிருக்கோம். கம்ப்ரைசஸ் ஆஃப் இல்ல. The team comprises 10 players and a coach. இப்படி நம்ம சொல்லலாம். இப்ப அதே மாதிரி கன்டைன்ங்கிற வார்த்தைய எடுத்துக்கிட்டோம்னா, இந்த இடத்துல நம்ம எதையும் முழுமையா சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதுல இருக்கிற ஏதாவது 1, 2 விஷயத்த மட்டும் நம்ம சொல்றதுக்கு நம்ம வந்து கன்டைன யூஸ் பண்ணுவோம். ஸோ கன்டைன யூஸ் பண்றப்பவே, நான் வந்து முழுமையா சொல்லல. இதுவும் ஒரு பார்ட் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து கன்டைன யூஸ் பண்றோம். இப்போ ஒரு டிஷ் நீங்க சாப்பிடுறீங்க. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கே! அப்டின்னா, ஆமா இதுல வந்து நான் கார்லிக் போட்டுருக்கேன். ஸோ இதுல வந்து கார்லிக் இருக்கு அப்டின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இந்த டிஷ்ன்றது வெறும் கார்லிக்க மட்டும் வச்சு செஞ்ச டிஷ் இல்ல. இது வேற மற்ற பொருட்களும் நம்ம போட்டுருக்கோம். பட் அதுல கார்லிக்கும் ஒரு பார்ட் அப்டின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து கன்டெய்ன யூஸ் பண்றோம். திஸ் டிஷ் கன்டைன்ஸ் கார்லிக். இப்ப அதே மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ பொறுத்தவரைக்கும், அதிலேயே நேச்சுரல் சுகர் இருக்கு. நீங்க தனியா சுகர் ஆட் பண்ண வேண்டாம், அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஃப்ரெஷ் ஜூஸ பொறுத்தவரைக்கும் அதுல நேச்சுரல் சுகர் மட்டும் இல்ல. அதுல வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் மத்ததெல்லாமும் இருக்கும் இல்லையா? ஸோ நேச்சுரல் சுகர்ன்றது அதுல வந்து ஒரு பார்ட். ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல கன்டைன்னு சொல்றோம். கம்ப்ரைஸ், கன்சிஸ்ட் ஆஃப்ன்னு சொல்லல. ஃப்ரெஷ் ஜூஸ் கன்டைன்ஸ் நேச்சுரல் சுகர். யூ டோன்ட் ஹேவ் டூ ஆட் எக்ஸ்ட்ரா சுகர். இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இப்ப அதே மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு? இந்த பாக்ஸ்ல வந்து சும்மா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருக்கு. பென்னு, பென்சிலு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ வெறுமனே பென்ஸ், பென்சில்ஸ் இல்லாம அதுல மற்ற பொருட்களும் அதுல இருக்கலாம். சிசர்ஸ் இருக்கலாம், மார்க்கர்ஸ் இருக்கலாம். எல்லாத்தையும் நம்ம முழுமையா சொல்லல. சும்மா 1, 2 ஐட்டத்த மட்டும் நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாரி இடங்கள்ல தான் நாம கன்டெய்னர் யூஸ் பண்றோம். The box contains stationery items such as pens, pencils and markers. ஸோ இந்த மாரி சொல்றப்பவே, இது வந்து 1, 2 ஐட்டம் தான். இதுல இன்னும் கூட மற்ற பொருட்கள் இருக்கலாம். அப்படின்றத நம்ம வந்து வெளிப்படுத்துறோம். இப்போ உங்களுக்கான டைம். நீங்க இந்த 2 எக்ஸாம்பிளையும் பாருங்க. இத நீங்க இங்கிலீஷ்ல சொல்றப்போ, எந்த இடத்துல நீங்க வந்து கம்ப்ரைஸ், கன்சிஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். எந்த இடத்துல கன்டெய்ன் யூஸ் பண்ணலாம். அப்படின்றத சொல்லுங்க. ஸோ இந்தியாவுல 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னொரு இடத்துல இந்தியாவுல 28 மாநிலங்கள் இருக்குன்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல எத யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்ல வந்து 2 பெட்ரூம் இருக்கு. இல்ல அந்த வீட்ல 2 பெட்ரூம், ஹால், கிச்சன் இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்றப்போ, எந்த இடத்துல நம்ம வந்து கன்சிஸ்ட் ஆஃப், எந்த இடத்துல கன்டெய்ன் யூஸ் பண்ணுவோம். அப்படின்றத நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோல நாம கம்ப்ரைஸ், கன்சிஸ்ட் ஆஃப் அண்ட் கன்டெய்ன் என்ன டிஃபரன்ஸ்ன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.